முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்மதி போன்றவர்கள் சொல்றாங்க. சசிகலா, செங்கோட்டையன், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் ஒன்றிணைய சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஒன்றிணைவதை பத்தி பேசலான்றாங்க. நீங்க எப்ப அவங்களெல்லாம் சந்திக்க போறீங்க? உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கம் எந்த வழியில் சென்றால் நல்ல வழியாக இருக்கும் என்று கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை கழக விதிகளை உருவாக்கி நம்மிடம் தந்திருக்கின்றார். அந்த கழக சட்ட விதிதான் இருவரும் தலைவர்களும் 50 ஆண்டு காலம் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். கழக சட்ட விதிக்கு இன்றைக்கு ஊறு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் கண்ட கனவை நனவாக்குகின்ற நிலையில் இன்றைக்கு சட்ட விதி இல்லை. ஒரு சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலாக வரலாம் என்ற சட்ட விதி என்ற விதியும் இருந்தது. அந்த விதியை இன்றைக்கு காற்றிலே பறக்க விட்டு இருக்கின்றார். அதற்கு இன்றைக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் அந்த வழக்கு 6 வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த அடிப்படையில் கழகம் ஒன்றிணைய வேண்டும். தலைவர்கள், நீங்கள் சொன்ன தலைவர்கள் இணையவில்லை என்று சொன்னால் தொண்டர்கள் இணைந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றுவார்கள். மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்களை நான் தொடர்ந்து நானும் அவரை பேசிக் கொண்டிருக்கிறேன். அவரும் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாருமே ஒன்னா சந்திப்பதா ஒரு தகவல். எல்லாரும் சசிகலா அவர்கள் நீங்க எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு யார் சொன்னாங்க? யாரு சொன்னாரு நீங்க சொன்னாலும் அது உண்மையா போய் நான் சொல்றேன். சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு தகவல் இருக்கு. நான் ஏற்கனவே நேற்று திண்டுக்கல்லில் சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். அவர் என்னிடம் பேசினார், நானும் அவரிடம் பேசினேன். சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார். சந்திப்பதற்கு அவர் நேரமும் என்னுடைய நேரம் ஒத்து வந்தால் சந்திப்போம். மீண்டும் என்டிஏக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்டிஏ அலையன்ஸ்ல மீண்டும் போறதுக்கு வாய்ப்பு? நான் ஏற்கனவே சுபாஷுக்கு சொல்லிவிட்டேன், அரசியலில் எதிரும் இல்லை, நண்பர்கள் இல்லை, எதுவும் நடக்கலாம், பொறுத்திருந்து பாருங்கள். ஐயா, திருச்சியில தேர்தல் பரப்பில் தொடங்கும் போது எம்ஜிஆர் சிலை வழங்கி தொடங்கிருக்காங்க. அதே போல தேர்தல் பரப்பிலும் போது ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்க, சொன்னீர்களே செய்திருக்கலாம். முன்னாடி வைக்கிறாரு, எப்படி பாக்குறீங்க? அரசியலில் இனிமேல் வர வேண்டியவர்கள், வந்து கொண்டிருப்பவர்கள், வர வேண்டியவர்கள் அனைவரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தாரக மந்திரத்தான் சொல்லியாக வேண்டும். அம்மாவுடைய தாரக மந்திரத்தான் சொல்லியாக. அப்பொழுதுதான் அரசியலில் அவர்கள் வெற்றி பெற முடியும்.